உண்மைதான். என்றால் அராபிய கடலும் இந்து சமுத்திரமும் அருகருகே இருக்கின்றன. ஆகவே இந்து சமுத்திரத்தில் தான், அந்த பிராந்தியத்தில் தான் இந்தியாவும் இலங்கையும் இருக்கின்றன. ஒரு பக்கம் அராபிய கடல் இருக்கின்றது. ஆகவே அந்த வழித்தடம் மிக முக்கியமான வழித்தடத்தில் இருக்கின்றது. இலங்கையை சுற்றி கிட்டத்தட்ட 60,000 கப்பல்கள் தென்பகுதி ஊடாக வேடாந்தம் பயணிக்கின்றன. 40,000 விமானங்கள் ஒவ்வொரு வேடமும் பயணிக்கின்றன. 20% உலக வர்த்தகம் இலங்கைக்கு அண்மையால் இடம்பெறுகின்றது. ஆகவே இந்த பிராந்தியம் என்பது சாதாரண பிராந்தியம் அல்ல. இலங்கையின் அமைவிடம் என்பது மிக மிக முக்கியமானது. தந்திரோபாய ரீதியான இலங்கையின் அமைவிடம். ஆகவே எந்த நாடுகள் மோதினாலும் இந்த ஆசிய பிராந்தியம், இந்து சமுத்திர பிராந்தியம் மிக முக்கியமானது. இப்பொழுது 2 பிராந்திய கடல்கள் இங்கே மோதுகின்றன. ஒன்று அராபிய கடல், அடுத்து இந்து சமுத்திரம். ஆகவே இந்த 2 சமுத்திரத்துக்கு இடையில் இருக்கிற மிக முக்கியமான நாடுகள் ஒன்று இந்தியா, அடுத்தது இலங்கை. இந்தியா மிகப்பெரிய நாடு, இலங்கை மிகச்சிறிய நாடு. இந்தியா கையாளும் விதம் வேற, இலங்கை கையாளும் விதம் வேற என்றால் எங்களுடைய பொருளாதாரம் மிகச்சிறியது. இந்தியாவோட கையிருப்பு 45 நாளைக்கு இருக்கின்றன, எங்களுக்கு ஒரு 30 நாளைக்கு தான் இருக்கின்றது. ஆகவே சிக்கல்கள் எல்லா நாட்டுக்கும் இருக்கின்றன. ஆகவே அமெரிக்காவோட கொள்கை, ஈரானோட கொள்கை இதை எந்த இடத்தில் இருந்தாலும் நாங்கள் மோதுவோம் என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். ஆகவேதான் காலிக்கு அண்மையாக கூட தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. அமெரிக்காவோட நீர்மூழ்கி எல்லாம் எங்க இடத்துல இருக்கிறீங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆகவே எல்லா இடத்துக்கும் அது பரவுகின்றது. ஆகவேதான் நிலைமை கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருக்கின்றது. இதனால இதில் சம்பந்தப்படாத நாடுகள் கூட மிக மோசமான பாதிப்புகளை எதிர்கொள்கின்றன, எதிர்கொள்ள போகின்றன என்பது மட்டும்தான் இப்பொழுது தெளிவாக இருக்கின்றது. ஆசியாவின் ஒரு பெரும் பொருளாதார புள்ளிகளாக இருக்கக்கூடிய சீனா மற்றும் இந்தியாவும் இந்த தாக்கத்தினால் ஒரு பெரும் பின்னடைவு அல்லது ஒரு அதல பாதாளத்தை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. ஈரான் அறிவித்தது போல பாகிஸ்தான், சீனா மற்றது ரஷ்ய கப்பல் மட்டும்தான் வரலாம் என்பது ஈரான் ஒரு பொறியை விதிக்கின்றது. இந்த 3 நாட்டு கப்பல் ஏனைய நாட்டு கப்பல்கள் வரக்கூடாது என்று சொன்னால், இந்த 3 நாட்டு கப்பல்களையும் அமெரிக்கா தாக்கினால், குறிப்பாக பாகிஸ்தானை தாக்க மாட்டார்கள், சீன ரஷ்ய கப்பல்களை அமெரிக்கா தாக்கினால் நாடுகள் மோதக்கூடும் என்ற ரீதியில் ஈரான் காய நகர்த்துவது போலும் தெரிகின்றது. ஆகவே எல்லா நாடும் சீனா தன்னுடைய பொருளாதார நிலைமையைத்தான் யோசிக்கின்றது போல தெரிகின்றது. என்றால் சீனாவுக்கும் ஈரானும் தேவை, மேற்குள்ள சந்தையும் தேவை. ஆகவே எல்லோரும் தங்கள நாட்டு பொருளாதாரத்தை, தங்கள நாட்டு மக்களை தான் யோசிக்கிறா ஒழிய, நீங்கள் இங்கே மனிதாபிமானம் எல்லாம் நீங்கள் மற்ற நாடுகள் ஒரு ராஜேந்திரத்தில் நாங்கள் எதிர்பார்த்தால் நாங்கள் தான் ஏமாந்து விடுவோம்.